Tamil Nadu Common Entrance Test TANSET 2021. இந்த வீடியோவில் 2021 ஆண்டிற்கான TANSET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் எக்ஸாம் டேட்ஸ் மற்றும் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக நாம் பார்க்கலாம். TANSET 2021 examination dates and timings. Master of Computer Application MCA உங்களுக்கு March 20, 2021 Saturday 10 AM to 12 noon இந்த எக்ஸாம் நடைபெறுகிறது. Master of Business Administration MBA உங்களுக்கு March 20, 2021 Saturday 2:30 PM to 4:30 PM இந்த எக்ஸாம் நடைபெறுகிறது. ME, MTech, MArc, MPlan உங்களுக்கு March 21, 2021 Sunday 10 AM to 12 noon நடைபெறுகிறது. இந்த எக்ஸாமை தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அவங்க நடத்துகிறாங்க. 2021-22 கல்வி ஆண்டிற்கான மாணவர்கள் MBA சேர விரும்புவோர்கள், MCA சேர விரும்புவோர்கள் மற்றும் ME, MTech, MArc, MPlan சேர விரும்பும் மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதினால் நீங்கள் விரும்பும் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டிய முக்கியமான டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதெல்லாம்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் January 19, 2021. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் February 12, 2021. செக்கிங் ஃபைனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் விண்ணப்பித்த அப்ளிகேஷன் சரியா என்று சரிபார்ப்பதற்கான நாள் February 17, 2021. டவுன்லோடிங் ஹால் டிக்கெட்ஸ் March 5, 2021. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் on or before April 16, 2021. டவுன்லோடிங் ஆஃப் மார்க் ஷீட் on or before April 20, 2021. மாணவர்களே, இந்த TANSET எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இதில் BSc, BA, BCom எல்லாம் முடித்த மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். BE இதெல்லாம் முடித்த மாணவர்கள், டிகிரி முடிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி பார்ப்போம். TANSET 2021 eligibility criteria. Nationality: Indian citizen candidates will be eligible to apply for TANSET 2021. Students appearing in the last year of their qualifying exam can apply. Students, இந்த TANSET entrance exam எந்த கல்வி நிறுவனங்களுக்கு என்று நாம் பார்ப்போம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் என்ஜினியரிங், ரீஜனல் கேம்பஸஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், engineering, arts and science colleges including standalone institutions in Tamil Nadu can be registered only through online. மாணவர்களே, மிக முக்கியமாக சில பல்கலைக்கழகங்களும் செல்ஃப் ஃபைனான்ஸ் என்ஜினியரிங் காலேஜஸ் கூட உங்களை MBA, MCA கோர்ஸுக்கு இந்த TANSET ஸ்கோர் அடிப்படையில் தேர்வு செய்யலாம். Other state candidates can appear for the entrance test, but the eligibility condition will be stipulated by the admitting authority or university. Students, steps to be followed for registration.
click the Transect registration link. Then click the register button. Provide the required information and press submit button. Now it directs to payment page. Make payment online mode. Those who wish to avail fee concession under SC, ST, SCA categories from Tamil Nadu must upload your community certificate. Fees concession பெற விரும்புவர்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோட் செய்ய வேண்டும். On successful payment, it directs to pages related to other relevant details required for the examination. At the end, it asks for the confirmation of the details provided. Now, verify the details and confirm. On confirming the details, it directs to a page where you can take printout of your application. Take printout of the application for your reference. The registration சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்துட்டீங்கன்னு உள்ளதுக்கு அடையாளம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பேஜ் அப்பியர் ஆகியிருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. மாணவர்களே, மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது MCA மற்றும் MBA 2 எக்ஸாம் எழுத விரும்பினால் நீங்கள் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல் ரெஜிஸ்டர் பண்ணினதுலே அடிஷ்னல் எக்ஸாமினேஷன் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தா போதும். 2 எழுதலாம். MCAயும் MBA எழுதலாம், அல்லது MCAயும் ME, இந்த மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிடலாம். Do not make separate registration if you wish to include your name for the additional examination after your first registration. In such cases, the student is advised to use the status check and additional examination link so that new examination detail will be added to the already registered application. For instance, if the candidate already registered for MCA and later wish to add ME or MBA, the additional course link is to be used. If you have added any examination particulars, you are advised to take a printout of the application again using status check link. Students, மிக முக்கியமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னதெல்லாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா இது வழியாக தான் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும், ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் இமெயில் வழியாக அல்லது மொபைல் வழியாக தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் 10th ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், 12th ரெஜிஸ்ட்ரேஷன், டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன், ரோல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங் எல்லாம் கொடுக்கணும். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ JPG ஃபார்மேட்டில் வச்சுடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் PDF ஃபார்மில் அப்ளை பண்ணதுக்கு வச்சுக்கிடணும். இமேஜ் ஆஃப் யுவர் சிக்னேச்சர் அதையும் JPG ஃபார்மேட்டில் வச்சுக்கிடணும். அப்புறம் பர்டிகுலர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் அதுக்கும் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் வழியாக மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் மெத்தட் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபீஸ் 600 ரூபாய். SCA, ST, SC கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபீஸ் 300 ரூபாய்.